ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியுமான ஒரு காய் குழம்பின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். காய் உடைச்சுகறி என்று தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. இந்த குழம்பில் எல்லா காய் வகைகளும் நான் சேர்த்தி இருக்கு. அதனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக இவ்வளோ காய் நான் எடுத்திருக்கு. உருளைக்கிழங்கு, வெள்ளை பூசணிக்காயோட ஒரு சின்ன பீஸு, புடலங்காய் எடுத்திருக்கு, சொரைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கூட ஒரு காய்ச்சல் நான் எடுத்திருக்கு. காய்ச்சலுக்கு தமிழில் என்ன பேர் சொல்லுன்னு எனக்கு தெரியல. இது கட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். கூட சேனைக்கிழங்கு, சேம்பு இருந்தால் உங்களுக்கு அதையும் சேர்க்கலாம். கூட 2 தக்காளி நான் எடுத்திருக்கு. இன்னும் நமக்கு காய் வகைகள் இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம பசங்களெல்லாம் காய் வகைகள் சாப்பிடாத பசங்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்தா இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான். அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். இது கரெக்டு ஷேப்பாக ஒன்றும் கட் பண்ண தேவையில்லை. இது கடைசியில் நம்ம உடச்சி எடுத்துடுவாங்க, கடைஞ்சி எடுத்துடுவாங்க. அதனால நம்ம ஒரு கரெக்டு ஷேப்பில் ஒன்றும் கட் பண்ண தேவையில்லை. இதுதான் காய்ச்சல். பாருங்கள், இது தனியாக வேக வச்சு கூட நம்ம சாப்பிடும். கேரளாவில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு கூட இந்த காய்ச்சல் இதே மாதிரி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா வேக வச்சு உப்பு போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. சேம்பு இருந்தால் அதையும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி நேந்திரக்காய் அல்லாச்சா வாழைக்காயொക്കെ இதிலேக்கு சேர்க்கலாம். எங்கிட்ட வாழைக்காய் இல்லை இருந்தது, அதனால நான் எடுக்கலை. உங்கள் கையில் இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா காயும் கட் பண்ணியதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கர்லேக்கு எடுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் தான் எல்லா காயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி இதிலேக்கு நமக்கு தக்காளி கட் பண்ணி போடலாம். 2 தக்காளி தான் நான் சேர்த்தியிருக்கு. அதையும் நமக்கு இதிலேக்கு கட் பண்ணி போடலாம். இனி இதிலேக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி. இதிலேக்கு அதிகம் தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி போதும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. அப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4 விசில் வருന്ന வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம இது நல்லா கடைஞ்செடுக்க போகிறேன். அதனால நல்லா காயெல்லாம் நல்லா ஃபைனாയിട്ട് வேகணும். 4 விசில் வருന്ന வரைக்கும் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணலாம். அதுக்காக 1 கப்பு தேங்காய், 8 காந்தாரி மிளகாய், 12 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இவ்வளோ நான் எடுத்திருக்கிறேன். முன்னே நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்டில் எழுதி கேட்டிருந்தாங்க காந்தாரி மிளகுன்னு சொன்னால் என்னான்னு. இது கேரளாவில் வளர்ந்து வருന്ന ஒரு மிளகு தான் காந்தாரி மிளகாய். காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஊசி மிளகு என்று கூட இதுக்கு பேர் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட எடுக்கலாம். இனி காந்தாரி மிளகாயும் அதே மாதிரி வெங்காயமும் பூண்டும் சீரகവും கறிவேப்பிலையும் ஃபஸ்ட் க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அரைச்செடுக்கலாம். ஆனால் இது ஃபைனாയിട്ട് நம்ம அரைக்கக்கூடாது. ஆனால் ஒரு அளவுக்கு அரையணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது உங்களோட காரத்துக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம காயெல்லாம் கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இனி நமக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுக்கலாம். எல்லா காயும் இதே மாதிரி நல்லா உடைச்சு கடைஞ்செடுக்கலாம். அப்போது இது நல்லா திக்காயிட்டு வரும். அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அதிலேக்கு நம்ம அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போது காயிலேக்கு தேங்காய் எல்லாம் நான் சேர்த்தியிருக்கு. கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நமக்கு நல்லா கலரி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். காயெல்லாம் நல்லா சூடாயதுனால தேங்காய் சீக்கிரமாய் வெந்து வரும். அதனால் அதிகமாய் கொதிக்க விட தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது.
இந்த மாதிரி கொஞ்சம் திக்காயிட்டு தான் இருக்கணும் நம்ம உடைச்சி கறி. கொஞ்சம் உப்பு கூட எனக்கு தேவை இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்திருக்கு. கடைசியில் இதுக்கு கடுகு தாளிக்கும் போது இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸு சேர்த்துடுவாங்க. அதுதான் இந்த குழம்பிൻ്റെ டேஸ்ட்டு கரெக்டாக கொடுக்கும். இப்போ நம்ம உடைச்சி கறி ரெடி ஆகிருக்கு. இனி நமக்கு ஸ்டவ்வில் നിന്ന് மாற்றலாம். இனி மற்றொரு கடாயை அடுப்பிലേക്ക് வச்சு அதிலேக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு சின்ன வெங்காயம் ரவுண்டில் கட் பண்ணியது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்புறமா கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா வரமிளகாயும் கருவேப்பிலையும் போடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகும்போது 1/4 கப்பு தேங்காய் போட்டு நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்போது தான் நம்ம உடைச்சி கறியோட கரெக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காய் நல்ல ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கி நம்ம குழம்பிலேக்கு சேர்க்கலாம். இப்போது நம்ம தேங்காய் கரெக்டு பாகத்தில் ஃப்ரை ஆகியிருக்கு. வரமிளகாயும் போட்டு நம்ம வணக்கி எடுத்திருக்கு. இது நம்ம குழம்பிலேக்கு சேர்க்கலாம். வேக வச்சு எடுத்திருந்த குழம்பு ஒரு மண் பானையிலேக்கு நான் ஊற்றி வச்சது அதிலேக்கு இந்த தேங்காய் கூட்டு நமக்கு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் உடைச்சி கறி ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாടിൻ്റെ കൂടെയും ചപ്പാത്തിയുടെ കൂടെയും கஞ்சிയുടെ കൂടെയും ഒക്കെ நல்ல சூப்பர் காம்பினேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.